பெரம்பூரில் சூட்கேஸில் ஒரு ஆணுடைய சடலம் இருந்தது. அந்த கொலையை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். வெள்ளிக்கிழமை, அதாவது சுமார் 7:15 மணி இருக்குங்க. பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. மக்கள்லாம் வராங்க போகிறாங்க. 4வது பிளாட்ஃபாரத்தில் ஒரு சூட்கேஸ் இருக்கிறது. ப்ளூ கலர் சூட்கேஸ், பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது, ட்ராலியோடு இருக்குது. பாவம் யாரோ அவசரத்தில் போனவங்க விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பயணிகள்லாம் நினச்சி வந்துட்டும் போயிட்டும் இருந்தாங்க. ஆனால் சில பயணிகள் கவனித்தாங்க, அந்த சூட்கேஸ் அங்கே ரொம்ப நேரமாக இருக்கிறது. உடனே சந்தேகம் வந்து போச்சு. போலீஸாருக்கு தகவல் சொன்னாங்க. போலீஸாரும் வந்தாங்க. சூட்கேஸை தூக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி வச்சா சரியான வெயிட்டுங்க. என்னடா அது இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, உள்ளே என்ன இருக்கும், பொருள் எதுவும் இருக்காது, ட்ரெஸ் எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதை விட தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். யாருமே சூட்கேஸை கேட்டு வரல, தொலைஞ்சி போச்சுன்னு எந்த புகாரும் வரல, ஹெல்ப்லைனுக்கும் எந்த ஃபோனும் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஓப்பன் பண்ண வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்கேஸை போலீஸார் திறக்கிறாங்க. அதிர்ச்சி காத்திருக்கிறது. முதல்ல அந்த சூட்கேஸில் ஒரு ரெட் கலர் பாலித்தீன் பேக் இருக்கிறது, ஒரு பாலித்தீன் கவர். அந்த பாலித்தீன் கவருக்குள்ளே ஒரு கோணிப்பை மாதிரி ஒரு பேக் இருக்கிறது. அந்த கோணிப்பையை ஓப்பன் பண்ண பிறகு தான் போலீஸாருக்கு அந்த சர்ப்ரைஸ் காத்து கொண்டிருந்தது. அதிர்ச்சி என்ன அப்படின்னா, ஒரு ஆணுடைய உடல், வயசு சுமார் 40 இருக்குன்னு போலீஸ் சொல்கிறாங்க. உடலில் தலை இல்லை, கை இல்லை, கால் இல்லை, டார்சோ என்று ஆங்கிலத்தில் அழைப்பாங்க. அந்த உடல் பாகம் மட்டும்தான் இருக்கிறது. போலீஸார் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. கொலை நடந்திருக்கிறது என்று. யார் கொலை செஞ்சாங்க, யார் கொல்லப்பட்டிருக்காங்க, எந்த தகவலும் தெரியல. ஏன்னா அவருடைய முகமே அங்கே இல்லை, அவருடைய தலையே அங்கே இல்லை. போலீஸ் உடனே என்ன பண்ணாங்க, இந்த சூட்கேஸை உடனடியாக கீழ்ப்பாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் பண்ணையில் சிசிடிவிலாம் ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது இந்த குறிப்பிட்ட பிளாட்ஃபார்மானது எதை நோக்கி போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் வருதுன்னா, ஆவடி, அரக்கோணம், திருவள்ளூர் அந்த பகுதிகளுக்கு போகிற ட்ரெயின்ஸ் வருது. அப்போ சென்னை பகுதியிலேருந்து ஒன்று யாராவது வந்திருக்கணும், இல்லை வெளியிருந்து வந்து அந்த சூட்கேஸை அங்கே வச்சுட்டு போயிருக்கணும். சிசிடிவிலாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது அந்த ப்ளூ கலர் சூட்கேஸை 2 பேர் ஆட்டோவில் கொண்டு வந்து அங்கே வச்சுட்டு போகிறத பார்த்துருக்காங்க. சிசிடிவி மேலும் பல க்ளூக்களை ஆராய்ந்து போலீஸார் கடைசியில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பிறகு தான் போலீஸாருக்கு தெரிய வந்தது, கணவனை மனைவி கொலை செய்திருக்கிறாள். யார் இவங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அசாம்லேருந்து தான் வந்திருக்காங்க. இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு இவங்க 2வது திருமணம், அந்த பெண்மணி வந்து 2வது திருமணம் பண்ணியிருக்காங்க. இந்த நபரை, இவருடைய பெயர் அமீர் அலி, அந்த பெண்மணியினுடைய பெயர் ரஹீமா. அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது, சண்டையெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இதன் காரணமாக வேறொரு நபருடன், அஸ்லம் அலி என்ற நபருடன் சேர்ந்து கொண்டு இந்த பெண் ரஹீமா என்ன பண்ணுறாங்க, அமீர் அலியை வெட்டி விட்டார்கள். அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது கை தனியாக, கால் தனியாக எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அவருடைய ப்ரைவேட் பார்ட்ஸை கூட வெட்டியிருக்கிறதா போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவருடைய தலையையும் வெட்டியிருக்காங்க. இப்படி கொடூரமாக கொலையை அரங்கேற்றிவிட்டு சூட்கேஸில் வச்சு எங்கேயாவது கொண்டு போய் போட்டலாம் தான் அந்த சூட்கேஸை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் கொண்டு வந்த பிறகு பார்த்தா பயங்கர க்ரௌடு, அது சரியாக கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சூட்கேஸை முதல்ல ஆய்வு செய்யும் போது உடல் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரத்த கசிவு இல்லை. அப்போ போலீஸ் முடிவு பண்ணியிருக்காங்க, ரத்த கசிவு இல்லாமல் ஒரு உடல் வெட்டப்பட்ட நிலையில் இருக்குன்னா 2 நாளைக்கு முன்னாடி இந்த மர்டர் நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸார் மேன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்துருக்காங்களா, ஆட்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி பல வகையில் தேடுதல் வேட்டைக்கு பல டீம் ஃபார்ம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் ஒரு பக்கம், சிட்டி போலீஸ் ஒரு பக்கம். கடைசியாக போலீஸார் கணவனை மனைவியே தீர்த்து கட்டி அந்த சூட்கேஸில் கொடூரமாக கொலை செய்திருக்கிறார் என்ற தகவல் தெரிய வருது. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அசாம்லேருந்து தான் பேசிக்காக இங்கே வந்திருக்காங்க. தேனாம்பேட்டை பகுதியில் வசிக்கிறாங்க. தேனாம்பேட்டை பகுதியில் ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்கு நோயாளிகள் வட இந்தியாவிலேருந்து வருவாங்க, பங்களாதேஷ்லேருந்து வருவாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம் பிடிச்சி கொடுக்குற அந்த புரோக்கர் வேலையை அவங்க பார்த்துருக்காங்க. குடும்ப தகராறில் தான் நான் என் கணவனை இந்த மாதிரி செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மனைவி வாக்குமூலம் கொடுத்திருப்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.